அந்த பாட்டை பாட்டுமா? எந்த பாட்டு? எந்திரி சொல்றேன். எதுக்கு? எந்திரி சொல்றேன்றல்ல. ஆதியே அந்தமே அரூபத்தாயே சொரூபத்தாளே. ஆஹா சாபாஷ், கிழிஞ்சது போ. ஏன் சார் டியூட்டில இருக்கிறவங்கள டூயட் பாட்டை ரசிக்க கூட்டிட்டு வந்தேன். தொகையராவ முடிச்சான்னா தொட்டு போடுவான் சார். பையன் விண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கான். லபக்கன பாஞ்சு குபீரவனை பிடிங்க. வாங்க வாங்க. ஏன் சார் வந்தது வந்தீங்க, கொஞ்சம் half an hour லேட்டா வந்துட கூடாது? இதுக்கு தொகையராவ முடிச்சிருப்பனே. அப்புறம் என்ன உட்கார்ந்து கேட்டு போவான்? உங்களோட பெரிய ரோதனையா போச்சு சார். நாம என்ன கச்சேரி கேட்க வந்தோம் சார்? இங்க வேற கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு. இவனை இப்படியே விட்டு வச்சீங்க, தொட்டில் போட்டு தாலாட்டு பாட ஆரம்பிச்சு விடுவான். பாத்தீங்களா, காவல் அதிகாரி எழுத்தாப்பிலேயே கைய பிடிக்கிறான். ஏமா கைய விடுமா, அவனுக்கு தான் வெக்கம் இல்ல, உனக்கு கூடவா இல்ல? சார் இவங்களை பிடிச்சு முதல்ல லாக்கப்ல போடுங்க. அப்ப மத்தத லாக்கப்ல வச்சுக்கலாம். லாக்கப்ல குழந்தை பிறந்தா கிருஷ்ணன் பேர் வைக்கவா? தனித்தனி லாக்கப்ல போடுங்க சார். இல்லன்னா டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலையும் நடக்காது. இப்படி தட்டி தட்டியே இங்க ஓட்டை ஆயிட போகுது. போமா, போய் வண்டியில முன்னால ஏறு. தம்பி நீ பின்னால ஏறு. குடும்ப விவகாரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்ததனால என் கொள்கைய கொஞ்சம் தளர்த்திக்கிறேன். ஆமா இன்ஸ்பெக்டர், இவன் பணத்தை மொத்தமா கூட கொடுக்க தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா? முதல் 5000 ரூபாய் கொடுத்தினா என் வீட்டுக்குள்ள நுழையலாம். ரெண்டாவது 5000 ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணு கையால சாப்பிடலாம். மூணாவது 5000 ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணு கிட்ட பேச மட்டும் செய்யலாம். நாலாவது 5000 ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணுக்கும் உனக்கும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலாம். அந்த நாலாவது 5000 முதல்லயே கொடுத்துறனே, மடக்கிட்டான். ஆக தவணை முறையில தாம்பத்தியம் நடத்த சொல்ல நீங்க தயாராயிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்துருங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் 5 10 5000 ரூபாய் 20000 ரூபாய் நான் அடைக்கிறதுக்குள்ள நீ கிழவி ஆயிடுவ. பொண்ணு இளமையா இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஏன்பா, நம்ம கிட்டதான் எவ்வளவோ சொத்து இருக்க, அப்புறம் ஏன் அல்ப பணத்துக்காக எங்களை அநியாயமா இப்படி பிரிக்கிறீங்க? இங்க பாருமா, உழைச்சு சம்பாதிக்கிறவனுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும். அத உன் புருஷன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பரீட்சையை நான் வைக்கிறேன். அப்பா ரஞ்சனி, உழைப்ப நம்பாம வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிட்டு இருக்கிற உன் புருஷன்கிட்ட இந்த சொத்தை ஒப்படைச்சா அவன் ஒரே நாள்ல சூறையாடிடுவாமா. அம்மாடி, நான் உன்னை பட்னி இருக்க சொல்லல, அவன் உணர்ந்து திருந்துற வரைக்கும் கொஞ்சம் பத்தியமாத்தமா இருக்க சொல்றேன். பேபி மேல தொடக்க தூவாலை கொண்டு வந்திருக்கா இல்லையா? வெல் டன் பேபி, வெல் டன் பேபி. மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணியே, அது மாதிரி கீழே இருந்து மேல ஜம்ப் பண்ண முடியும்? முடியாது மம்மி. நோ பேபி, முடியாதுன்னு சொல்லக்கூடாது, ட்ரை பண்றேன்னு சொல்லணும். பாத்தியாளா, கொஞ்சம் ட்ரை பண்ணா புடிச்சிடலாம். ஐயா, இது லட்சுமணோட கருத்து. அது சரியா? ஏற்கனவே இந்த பசு கண்ணுக்குட்டி உனக்கு தெரியுமா? விசாரிச்சுட்டனே. அந்த அம்மா சிலோன்காரி, அந்த அம்மாவோட புருஷன் இங்கிலீஷ்காரன். அப்போ நீச்சல் அடிக்கிற குழந்தை படா அவியல் குழந்தைன்னு சொல்ற? Excuse me. Yes. Call from California. Oh, California. Yes. And the husband, baby, உங்களோட டாடி ஃபோன் பண்ணி இருக்கு. நான் போய் கதைக்கிறேன். Hello, Lilliput. Darling, how are you? Fine. How is your baby? Baby, see swimming. குளிச்சிட்டு இருக்கா? When are you coming over here? No, no. நாங்கள் இப்ப வரதில்லை. Why? பேபிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது கிடைச்ச உடனே வருவேன். No. இந்தியாவில் ஏகப்பட்ட பொடியனங்கள் இருக்கானுங்கள். கிடைக்கும் என்று நம்புறேன். கிடைக்கும், கிடைக்கும். என்னடா வாஷிங் சோப்ப வாயில போட்ட மாதிரி வளவளான்னு பேசுறாளே, என்ன விஷயம்? இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்கா. ஐயா, இது லட்சுமணோட கருத்து. அதோட நிறுத்து. நோ 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 நோ. அந்த கஞ்சா குடிக்கிற கலிபோர்னியா மாப்பிள்ளைக்கு இந்த பேபியை தர மாட்டேன். I won't accept that கஞ்சா மாப்பிள்ளை. I like only Madras மாப்பிள்ளை. This is my ambition. This is my decision. This is my condition. Then I may have to divorce you. What? இதனால நீ என்ன விவாகரத்து பண்றியா? பண்ணிக்கோ. I don't mind. I don't care. I don't Bother, is it? Yes. Bullshit. My foot. ஐயா, இந்த ஹோட்டல் பிள்ளை எப்படி செட்டில் பண்றதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அந்த கவலை நீங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்ற ஏயா ஐயா, டெலிபோன்ல இந்த பொம்பளை என்ன பேசினான்னு மறுபடியும் சொல்லு.
ஒரு தமிழ் பையனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்காக தாம் புருஷனே டைவர்ஸ் பண்ணிட்டான். பாத்தியாளா? அப்போ அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடினா 2 பேருடைய கஷ்டம் தீருங்கிற. மாப்பிள்ளை தேடுவோம், முடிப்போம். ஐடியா தான் அப்பவே கொடுத்துட்டல. செருப்பு முறிஞ்சிடும். ஃபாலோ மீ. கனவாவது வந்துகிட்டு இருந்தது, இப்ப கண்ணு மூடினா கடங்காரன்ல வரான். வட்டி திட்டியார் தேடிட்டு வராரு. காணமே கடனை வாங்கி கம்பி நீட்டுல போய் அப்படியே என் தெருப்பக்கம் வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போயிருந்தான்னா வேண்டதாவது மிச்சப்படும். என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பணத்துக்கு எங்க போவேன்? ஏன்பா டிரைவர், இந்த பக்கமா ஒரு அயோக்கியம் வந்தானே, அவனை பாத்தியா? எனக்கு தான் வேலையா? ஆனா அது உன் வேலைன்னு சொல்லலப்பா, எங்க வேதனைகளை சொல்றோம். அந்த திருட்டு தடிய திருவண்ணாமலை தீவிட்டி, கைசையான் நாய், ஈஸ்வரன் கோயில் என்ன தட்டி, திருட்டு பேமானி. இதுக்கு மேல திட்டுறீங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். யோ அவன் தானா இவன்? பார்த்தா அப்படிதாயா தெரியுது. யோ கன்ஃபார்மா சொல்லியா, இல்லைன்னா கண்ட டிரைவர் நம்மள கைமா ஆக்கிடுவான். தம்பி, என்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கி ஓடுனா அவரு நீங்க தானா தம்பி? அவங்கிட்ட நீ கட்டுக்கிட்டு அவனே கூறு கட்டின கொய்யா பழத்தை எல்லாரும் குனிஞ்சு பாக்குற மாதிரி பாக்குறீங்களே, என்ன விஷயம்? எங்க 2 பேர்த்தையும் கடன் வாங்கிட்டு ஓட பாக்கலாம். செக்ரட்டரி ஐயா, கமிஷனருக்கு போன் பண்ணி நான் சொன்னதா ஐஜியை இமிடியேட்டா வர சொல்லு. கமிஷனருக்கு போன் பண்ணி ஐஜி வர சொல்றாரு. ஹை லெவல் ஆபீசரோ கொஞ்சம் விலக்குங்க விலக்குங்க. ப்ளீஸ் கம் ஹியர். பாவம், இவன் அன்னைக்கு பாட்டு பாடி படகு ஓட்ட சோம்பேறியாச்சே, இவனை வச்சு அந்த குள்ளவாத்து பொண்ணை கவுத்துட்டா டபுக்கு சிப்பான் சிப்பான் டபுக்கு. பால்வடிகிற முகம். நான் இன்னும் கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா இந்த பாலை சுண்ட காய்ச்சி மோராக்கி சிலிப்பிருப்பாங்க போல இருக்குதே. ஐயா, யாரு சிலுப்பட போட்டிருக்க பாத்தியாளா? யோ, நாங்க மோர கடையில தயிர் சிலுப்புறோம், நீ யாரையா ஊடல? நான் யாரா? செக்ரட்டரி எக்ஸ்பிளைன். மலையே குலைந்தாலும் மனம் தளராத மாவீரன், மர்மத்தீவு மன்னன், ஏழைகளின் அண்ணன், இன்னல்கள் வரும்போது கை கொடுக்கும் கலியுக கண்ணன். பாத்தியாளா? உன் இம்சை என்னால தாழ முடியல. என்ன சொல்றீங்க? இந்த பரதேசி பசங்க கிட்ட என் வரலாறை ஏன் சொன்னேன்? கடனை பைசல் பண்ணு, பையனை ரிலீஸ் பண்ணு. தம்பி, உன் தம்பி இல்லப்பா, உன்னதான். ஓ, வண்டியில ஏறு, வரலாறு வழியில கேக்குறேன். ஃபாலோ மீ. அப்பனே ஷண்முகா முருகா வேலாயுதா போடுறா. என்ன கோஸ்பரியில கொஞ்சம் பாருங்க. ஏன்டா தனியா ஒதுக்குற? அதெல்லாம் பாப்பாவுக்கு. சம்பாதிக்கிறதுனா சாப்பிட்டு பார்க்க கூடாதா? என்ன இது? உப்பும் இல்ல உரப்பும் இல்ல. கொஞ்ச நாளா பாப்பா இப்படிதான் சாப்பிடுதுங்க. அப்படியா? ஆமாங்க. ஏமா உப்பு உரப்பு இல்லாம சாப்பிடுற? உனக்கு என்ன ஆச்சு? அப்பா, அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க பத்தியமா இருன்னு. அதான். ரஞ்சினி, உங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. நீங்க செய்யறதெல்லாம் அவரை திருத்தணுங்கிறதுக்காகத்தான். நான் தானே அவர் மேல ஆசைப்பட்டேன். அந்த ஆசைக்குள்ள தண்டனைய நான் தானே அனுபவிக்கணும். நீங்க சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. மிஸ்டர் மோகன்ராஜ், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. ஆண்டவன் எல்லாருக்கும் 2 கையை படைச்சிருக்கான். பட் உங்களுக்கு 3 கை. சார் சார், தட் மீன்ஸ் நம்பிக்கை. ஓஹோ, சிண்ட கபட்டா சிட்டா அப்படின்னா? யாம் இருக்க பயமேன். ஓஹோ, லபோ திபோ கபோ. இது என்ன சார்? அதாவது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு அர்த்தம். சார், நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 20,000 ரூபாய். மோகன்ராஜ், மோதிரம் என்னது? ஒரு 20,000 ரூபாய் தரீங்க. நாளை காலையில உங்க கடனை தீர்த்து. செக்ரட்டரி, ஐயா, இன்ப சுகத்தை அனுபவிக்க துடிக்கும் இந்த இளந்தளிர்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க. மன்னிக்கணும். யாராருக்கு எவ்வளவு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு அவ்வளவு கொடுத்தாச்சு. பெட்டி காலி. பாத்தியாளா? ஸ்டாப் இட். பொட்டி மூணு மேன். இந்த பொட்டியில இல்லனா
லாக்கர்ல 2 கோடி ரூபாய்க்கு மேல வச்சில்ல, அதுல இருந்து 20,000 ரூபாய் கொடுக்கறது. ஐயா என்ன விஷபா? இது என்ன ஐயா? கொஞ்சம் இருங்கன்னு அர்த்தம். ஓ